எனவே எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா என்றால் அவனுக்கு ஒரு ஆளுகை உண்டு, அவனுக்கு ஒரு அதிகாரம். நீங்க பிரசங்கின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 8. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நான் முதல்ல சொன்னேன், ராஜா ஆளுகை, ராஜா அதிகாரம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நம்மை அதிகாரமிக்கவர்களாக தான் இந்த பூமியில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை அதிகாரமா வரணுங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த என்ன என் பேச்சை கேட்குறவங்க நிறைய பேர், என் மனைவியே சொல்லுவா, ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னா நீங்கள் அழகா நேராகவே ஃபோனில் பேச வேண்டாம், நேராக இங்கேருந்து பேசினாலே அவங்களுக்கு கேட்டுரும், அப்படி அந்த அளவுக்கு உங்கள் குரல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் ரட்சிக்கப்படும் முன்பாகவே இப்படி இருந்ததா, இல்லை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஆராதிக்க தொடங்கி அப்படி அதுக்கப்புறம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாகவே எனக்குள்ள என்னுடைய குரலை எப்படி தான் இருக்கும், அதிகார குரல். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் உங்கள் குரல் அடக்கமாக இருக்கக்கூடாது. எப்படி வரணும் தெரியுமா? பைபிளில் இயேசு கிறிஸ்து குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை விசுவாசிக்கிற எவனுக்குள்ளையும் அவருடைய ஜீவன் இருக்குது. அவருடைய ஜீவன் இருந்தா அவனுக்கு ஆளுகை இருக்குது. அவருடைய ஜீவன் இருந்தா அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா. அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்க எடுத்து வாசிங்க, மத்தேயு புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 10:1. அப்பொழுது வரவழைத்து துரத்தவும் அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. பிசாசுக்கு பயப்படக்கூடாது. அவன் மேல நமக்கு என்ன இருக்குது? ஆளுகை இருக்குது, அதிகாரம் இருக்குது. சொல்லுங்க, என்ன இருக்குது? நம்ம சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் பிசாசை துரத்தணுங்க. என்னுடைய ஆசையா தான், விசுவாசியா இருக்கிறவங்க கூட என்ன செய்யணும்? பிசாசை துரத்துறவங்கள மாறணும். ஹல்லேலூயா. அவர் அதிகாரம் கொடுத்தார். பிசாசு துரத்துவ மாத்திரமல்ல. நீங்க பைபிள்ல யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:9 வாசிங்க. சாரி, 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், சிம்பிள்ங்க, அவர் நாமத்தின், அவர் பேரை விசுவாசிக்கிறவங்க. இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தார், இயேசு எனக்கு ரத்தம் சிந்தினார், இந்த இயேசு என்ற பெயரை விசுவாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. நீங்க சீசன் இல்லைங்க, அதை பார்க்கல மேல. அல்லேலூயா. அதை பார்க்கல மேல. ஆமென். நீங்க யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். ராஜாவின் அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களை ராஜாக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாவின் அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்குது. ராஜா எங்கேயோ அங்கே, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நம்முடைய வார்த்தை அதிகமா, சாதாரண பேசுறப்ப கூட நீங்க மெல்ல பேசுங்க. ஆனா பிசாசை கண்டுட்டா உங்களுக்குள்ள அதிகாரம் வரணும். வியாதி உள்ள ஒருத்தவங்களை கண்டுட்டா உங்களுக்குள்ள அதிகாரம் வரணும். எனக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? அதிகாரத்தை வச்சிருக்க, ஆளுகை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆளுகை கொடுத்திருக்கிறாருங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க பொறுப்பாளி. நம்மள வெறுமன ஆளுகன்னு பெருமையா சொன்னா மட்டும் போதாது. உங்களை சுற்றி உள்ள ஜனங்களுக்கு நீங்க யாரு? அவங்களுக்கு நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க போய் சொல்லிடுறாங்க. உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கணும், அங்க போய் நான் தான் ராஜா அப்படின்னா கொடுப்பான் ரெண்டு, அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. எனவே நீங்க ராஜா எங்க, உங்க இருதயத்தை இவங்களுக்குலாம் நான் தான் பொறுப்பாளி. அல்லேலூயா. ஏன்னா அவர்களை குறித்துல பாருங்க, ராஜான்னா ஒரு கரிசனை இருக்கணுங்க ஜனங்கள் மீது, தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மீது. தாவீதுக்கு ஒரு நாள் அவன் முன்னாடி 3 காரியம் வைக்கப்பட்டது. அவன் செய்த ஒரு தவறு நிமித்தமாக அந்த 3 காரியத்தினால அவன் கதிகலங்கி போயிட்டான். என்ன தெரியுமா? அவன் சொன்னான் தேவதூதன் இடத்துல 3 தண்டனை கொடுத்தாரு, இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு அப்படின்னு. அதுல ஒரு தண்டனை என்னன்னா, ஜனங்களை பாதிக்கணும் என்ற தண்டனை. அவன் அதை விரும்பவே இல்லைங்க.
அவன் கதி கலங்கி போயிட்டான். நீர் என்ன செய்கிறீரோ செய்யுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமானது. நான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னா. ஹல்லேலூயா. பொறுப்பாளி ஆகிறான். உக்கிரானத்துவம் தன்னுடைய கையில் இருக்கிற ஜனங்களுக்காக, தான் ராஜாவா இருக்கிற ஜனங்களுக்காக அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா? உக்கிரானத்துவம். சொல்ல முடியுமா நீங்க? நீங்க அப்படி உக்கிரானத்துவம் என் சுற்றி இருக்கிற ஜனங்களாம் ரட்சிக்கப்படணும்னு நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கேரல் சர்வீஸ் உங்க வீட்டில் வச்சிருக்கணும். வச்சு 4 பேரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லியிருக்கணும். உக்கிரானத்துவம். ஆளுகை என்பது வெறுமன சந்தோஷம் ஆளுகை செய்கிறோம் என்பதை சொல்லிட்டு போவதற்கல்ல. ஆளுகை என்றாலே என்னது? தாவீது ராஜாவை போல உக்கிரானத்துவம். இந்த ஆடுகள் என்ன செய்தது சொன்னா பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்களேன். 2 சாமுவேல் புஸ்தகமா வாசிங்க. வாசிங்க, சொல்லி வாசிங்க, வசனத்தை சொல்லி வாசிங்க. 2 சாமுவேல் 17 இந்த ஆடுகள் என்ன? யார சொல்ற ஆடுகள்னு? ஆடுகள் மேய்த்து நடந்த என்னை யூதா குலத்தை ஆளச் செய்தார். பாட்டு பழைய பாட்டு சரியா தெரியல. தாவீது பாடுறது போல அந்த பாட்டு. ஆடுகள் மேய்த்து நடந்த என்னை யூதா குலத்தை ஆளச் செய்தார் என்று சொல்லி தாவீது பாடுறது போல ஒருத்தர் பாடுகிறார். தாவீது பாருங்க, அவன் எப்படி அந்த ஆடுகளுக்காக உக்கிரானத்துவ செலுத்தினானோ. ஒரு விசை ஒரு ஆட்டை ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரு விசை ஒரு ஆட்டை ஒரு கரடி பிடிச்சிட்டு போயிட்டான். அவன் சொல்றான், 1 சாமுவேல் 17 அதிகாரம் நினைக்கிறான். அதில் சொல்றான், ஒரு விசை ஆட கரடி பிடிச்சிட்டு போச்சு, ஒரு விசை சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு. 2 தடவையும் நான் அவைகளை தொடர்ந்து போய் அந்த ஆடையும் சிங்கத்தையும் கரடியும் வாயை கிழிச்சு என்னுடைய ஆடுகளை மீட்டு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. அங்க எப்படி? அதனாலதான் கர்த்தர் அவனை ராஜாவாக்குறாரு. அவன் ராஜா இல்லாத ஆட்டு இடையனா இருந்த பொழுது கூட அவருடைய சிந்தனை எப்படின்னு தெரியுமா? ஒரு ராஜாவின் சிந்தனை. ஹல்லேலூயா. இந்த ஆடுகளுக்கு நான் தான் ராஜா. எனக்கு அருமையானவர்களே, நம்மை சுற்றி எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க யோசித்து பாருங்க. அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் உன்னை ராஜாவை வச்சிருக்கிறாரு, உனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு வியாதி வந்தா உனக்கு பொறுப்பு இருக்கிறது. நீ போய் ஜெபம் பண்ணலாம். நீ அந்த பொறுப்புணர்ச்சி உனக்கு வந்துட்டுனா உன்னை வச்சு அற்புத அடையாளத்தை கர்த்தர் செய்வாரு. ஹல்லேலூயா. அந்த பொறுப்புணர்ச்சி உனக்கு வந்துட்டுனா உன்னை கொண்டு வியாதியை சோமாக்குவாரு. பக்கத்தில் இருக்கும் தைரியமா போய், ராஜாவின் அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது சொல்லுங்க. ராஜாவின் அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு போய் இயேசுவின் நாமத்துல அதிகார கட்டளை கொடுத்தீங்கன்னா வியாதி வெளியேறும். அல்லேலூயா. போராட்டங்கள் வெளியேறும். பணப்பிரச்சனைல இருந்து வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இயேசுவை சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ராஜாக்களா இருக்கிறீங்க, ஆசாரியெல்லாம் இருக்கிறீங்க, அதே சமயத்தில் ராஜாக்கெல்லாம் இருக்கிறீங்க. இன்னும் ராஜாவுக்குரிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் அடுத்த வாரத்தில் நான் சொல்லுவேன். இப்போ நான் முடிப்போம். ஆராதனை முடித்து அந்த